மத்தேயு சுவிசேஷம் 18வது அதிகாரம் 19வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி ஒருவர் வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 18வது அதிகாரம் 19வது வசனம். Amen, I say unto you that if two of you shall agree on earth as touching anything that they shall ask, it shall be done for them of my Father which is in heaven. இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் ஒவ்வொரு இருதயத்திலும் கர்த்தர் பேசும்படியாக நாம் எல்லாரும் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இப்பொழுது நாங்கள் வாசிக்க கேட்ட அந்த வசனத்தின் மூலமாய் ஆவியானவரே, ஒவ்வொரு இருதயங்களிலும் ஆண்டவர் நீ பேசுவீராக. உம்முடைய வார்த்தை ஒவ்வொரு இருதயங்களிலும் உள் பிரவேசிக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும் அப்பா. கர்த்தாவே, நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். அடியேனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டு இருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த கடைசி காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். கிருபையின் காலம் முடிய போது பாருங்க, அந்த முனையில நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் ஒரு விண்ணப்பத்தை பண்ணிட்டு தான் தேவ சமூகத்துல நாம் இருக்கிறோம். இந்த வசனத்துல பாருங்களேன், இந்த கடைசி காலத்திலும் சரி, சபைகளுக்குள்ளும் விசுவாசி குடும்பங்களுக்குள்ளும் என்னதான் வேணுமா? ஒரு மனதின் ஆவி வேண்டும். பாருங்க, 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள எந்த காரியத்தை குறித்தாலும் சரிதான், என்னதான் செய்யணுமா? ஒருமனப்பட வேண்டும். இந்த பூமியில ஒருமனப்பட்டு இருந்தால், இந்த வார்த்தையை யார் சொல்றான்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். அவர் நாவுனால சொல்றார். பாருங்க, என் பிதாவினால் என் அப்பாவினால் அது உண்டாகும் சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். எத்தனை பேர் நாம் ஒரு மனதோடு நாம் இருக்கிறோம்? குடும்பத்துக்குள்ள ஒரு மனதின் ஆவி இருக்கா? சபைகளுக்குள்ள ஒரு மனதின் ஆவி இருக்கா? பாருங்க, நம்ம அந்த ஒரு மனதின் ஆவியை இந்த கடைசி நாட்கள்ல அவர் விரும்புகிறார். அந்த ஒருமனப்படும் போதுதான் தேவன் நம் ஜீவியத்துல நன்மை செய்ய முடியும். பாருங்க, அதே மாதிரி நம்ம சமைக்கிற காரியங்களும் கூட ஒரு மனதின் ஆவி இருக்கிறதா? பாருங்க, நம்ம என்ன செய்தாலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படிக்கு நாம் செய்ய வேண்டும். இந்த பூமியில ஒரு மனதின் ஆவி இந்த கடைசி காலத்தில் நாம் ஒவ்வொருவருக்கும் மிகவும் அவசியமாக இருக்கிறது. என் ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பூமியில் நாம் ஒருமனப்பட்டு எந்த காரியத்துக்கும் நாம் ஜெபிக்கும் போது அது பிதாவினால் நமக்கு உண்டாகும். ஜெபத்தின் மூலமா தான் நாம் கேட்க முடியும். ஜெபம் என்பது என்ன சொல்லுங்க பாப்போம். ஜெபம் என்பது என்ன? நம்ம ஜெபம் பண்ணணும். ஜெபம்னா என்ன சொல்லுங்க, யாராலும் சொல்லலாம், சொல்லுங்க. கரெக்டா, ஆண்டவரோட பேசுவது. 2வது ஆண்டவரோட பேசுவது, அவ்வளவுதானா? நாம் பாருங்க, நம்ம ஜெபம் என்பது நாம் தேவனோடு பேசுவது. நாம் பண்ணின விண்ணப்பத்துக்கு பதில் வரும் வர யாக்கோவை போல நாம் ஜெபிக்கணும். ஆசீர்வதித்தாலுள்ளே நான் உன்னை விடமாட்டேன். ஜெபம் என்பது அதுதாங்க, அதான் உண்மையான ஜெபம். ஜெபம் என்பது நாம் தேவனோடு பேசுவது. அந்த நாம் பண்ணின விண்ணப்பத்திற்கு பதில் வரும் வர, பதில் கிடைக்கும் வர நீங்க என்னதான் செய்யணுமா? ஜெபித்து கொண்டே இருக்க வேணும், விடக்கூடாது. பாருங்க, இந்த பதில் நிறைவேறும் வர, அதுதான் உண்மையான ஜெபம். ஒரு குடும்பத்துக்கு சமாதானம் இல்லையா? இந்த சமாதானம் உண்டாகும் வர நம்ம என்னதான் செய்யணுமா? தொடர்ந்து ஜெபிக்க வேணுங்க. அதுதான் உண்மையான ஜெபம். ஏதோ கடமைக்கு ஜெபித்தோன்னு அல்ல. இப்ப ஜெபிக்கும் போதும் கூட என்னதான் வேணும்? நமக்குள்ள ஒரு மனத்தாழ்மை வேண்டும். பாருங்க, ஒரு மனத்தின் ஆவி வேண்டும். இந்த ஒரு மனதோடு நம் ஜெப பகுதியோட பார்த்தோம். 3 பேர், அது எதை குறிக்குது? ஒரு மனதை குறிக்குது. பாத்தீங்களா? அந்த ஆண்டவர் அந்த வார்த்தையை கொடுக்கும் போது ஒரு 5 மணி நேரத்துக்கு மேல இருக்கும். உட்கார்ந்து அப்படியே எழுத கிளம்பிடு. ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை எந்த நேரம் கொடுத்தாலும் அதுதான். ஒரு மனதை பற்றி இந்த வேளையில கர்த்தர் பேசுகிறார்.
ஜெப பகுதியிலும் பாருங்க 3 பேர். இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா என் நாமத்தினாலே நீங்கள் 2 பேர் 3 பேர் சொல்லுங்க, என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவங்க நடுவில் இருக்கிறேன்னு சொல்றாரு. நம்ம நடுவில் இருக்காங்களா? இருக்கேன்னு விசுவாசிக்கிறவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. நம்ம நடுவில் அவர் இல்லைன்னு சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. நம்ம நடுவே கர்த்தர் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபம் என்பது நாம் தேவனோடு பேசுறோங்க, மனுஷர்கிட்ட நாம் பேசல, நாம் தேவனோடு நாம் பேசுறோம். ஆகவே ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு மனதின் ஆவி இந்த நாட்களில மிக மிக அவசியமாக இருக்கிறது. இந்த ஒரு மனதின் ஆவி யார் யாருக்குள்ள வேணும்? ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் ஊழியர்களுக்குள்ளும் ஒரு மனதின் ஆவி இருந்தா தான் கர்த்தர் இந்த ஊழியத்தை ஆசீர்வதிப்பார். பாருங்க, விசுவாசிகள் ஒரு மனதோடு எந்த காரியத்தை செய்தாலும் பரவாயில்ல. இந்த சபையில இருக்கிற வேலையில சமையல் காரியமோ பாருங்க, இந்த பாய் போடுற வேலை, மைக்கு வைக்கிற வேலை, எந்த வேலையா இருந்தாலும் சரி ஆலயத்தில் நீங்க செய்யும் போது ஒரு மனதோடு செய்யும். அவங்க செய்வாங்க நமக்கு என்னன்னு இல்லாம ஒரு மனதோடு நீங்க செய்யும் போது பாருங்க, இம்மையிலும் அருமையிலும் நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. அவருக்காக நம்ம செய்யறோம், மனுஷருக்காக அல்ல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஊழியர்களுக்குள்ளும் விசுவாசிகளுக்குள்ளும் என்னதான் வேணுமா? ஒரு மனதின் ஆவி வேண்டும். ஒரு மனதின் ஆவி இருக்கும் போதுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒரு மனதின் ஆவி ஒவ்வொரு குடும்பத்திலையும் மிகவும் அவசியம். இருந்தா தான் அங்க ஜெயம் கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம் 25, 26. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் போது அங்கங்க யாரும் எந்திரிச்சு போக கூடாது. சிறு பிள்ளைகளும் நீங்க பிடிச்சு வச்சுக்கணும். ஏன்னா தேவ சமூகம், கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு போவாங்க. கண்டிப்பு இருக்க வேணும், ஒரு தேவ பயம் காணப்பட வேணும். கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். நம்ம ஆலயத்திலேயும் வீடுகளில் என்ன சத்தம் தான் கேட்கணுமா? துதியின் சத்தம், ஜெப சத்தம் கேட்கணும். வேற எந்த சத்தமும் கேட்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த வேலையும் கூட அதை நாம் பார்க்கிறோம். பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. பாருங்க, அப்ப எல்லாருடைய பாவ கட்டுக்குள்ள நம்ம ஜெபம் அப்படி இருக்கணுமா இல்லையா? நம்முடைய ஜெபத்துக்கு என்னதான் உண்டாகணும்? உயிர் உண்டாகணும். உயிர் இல்லாத ஜெபம்லாம் கூரைக்கும் போல போகாது. ஆகவே நான் ஒருமனப்பட்டு கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படும் போதுதான் ஒரு மனிதனை கர்த்தர் உயர்த்துவார், அந்த ஜெபத்தை கேட்பார். ஆகவே கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்படணும். நம்முடைய ஜெபத்துக்கு என்னதான் உண்டாகணும் சொல்லுங்க? உயிர் உண்டாக வேண்டும். உயிரில்லா ஜெபம்லாம் ஒன்னும் அங்க போகாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் பாருங்க, ஒரு காரியத்துக்கு நாம் ஜெபிக்கும் போது கர்த்தருடைய நாமத்துல முதலாவது நம்பிக்கை வைக்கணும். இரண்டாவது விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். யாக்கோபு 5வது அதிகாரம் 16 17 வரை 18 வரை நாம் வாசிக்கிறோம். நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு. பாருங்க, நம்ம இப்படி செய்யறோமா? ஒருவர் குற்றத்தை ஒருவர் என்னதான் செய்யணுமா? அறிக்கை செய்யணும். கர்த்தர் நம்ம நன்மை செய்ய போறாரு, நம்ம ஆசீர்வதிக்க போறாருன்னா எந்த லெவலுக்காக நீங்க இறங்கலாம். ஆகவே கர்த்தரே பாருங்க, நம்முடைய பாவங்களையும் நம்ம சாவங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு நம்ம ரட்சித்தார் அல்லவா? பிதாவாகிய தேவன் அவருடைய ஒரே குமாரனாகி இயேசு கிறிஸ்துவன் இந்த பூமிக்கு நமக்கு பரிசாக தந்தார். ஆகவே நம்மளாம் ஏமாத்திரும். பாருங்க, நம்ம விண்ணப்பம் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. இந்த விண்ணப்பம் நிறைவேறணும். இந்த விசுவாசத்தோடு நீங்க வந்திருக்கீங்க. ஆகவே நீங்க கசப்பு வைத்து ஒருவருக்கு ஒரு கசப்பு வைராக்கியம் வச்சுட்டு நீங்க என்ன காணிக்க போட்டாலும் சரி, நீங்க பண்ணின ஜெபம் கூரைக்கு மேல போகாது. ஒருவருடைய நீ கசப்பு வைக்க கூடாது.
ஆகவே வந்து இந்த இடத்துல அதான் பார்க்க, நீ சொஸ்தம் அடையணும்னா, நீ நன்மை பெறணும்னா உன்னுடைய குற்றங்களை ஒருவருக்கொருவர் வந்து அறிக்கையிடணும், ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். அதுதான் ஒருவருக்கு விசுவாசிகளை ஜெபிக்க சொல்லணும் பாருங்க. வந்துட்டு அதே மாதிரி குடும்பங்கள்லயும் சரி வந்து அந்த விசுவாசி அதே மாதிரி மற்ற நாளும் நீங்க என்ன செய்யணும், இந்த இடத்துல தேவ சத்தம் கேட்க சகோதரிய ஜெபம், சகோதரி ஜெபம் ஒரு கிழமையை வைத்து நீங்க ஜெபிக்கலாம். அந்த ஜெபிக்கிற இடத்துல தான் என்ன உண்டு, ஜெயம் உண்டு. நாள் மாவடியில என்ன அற்புதம் நடக்குது சொல்லுங்க பாப்போம். ஏன் அங்க போறாங்க, இரவும் பகலும் அங்க ஜெபம் நடக்குது, ஜெபம் நடக்குது, இங்க அற்புதம் நடக்குது. ஆகவே ஒவ்வொரு ஆலயத்திலும் ஜெப சத்தம் கேட்க வேண்டும். சகோதரி ஜெபம் நீங்க ஜெபிக்க கிளம்பினாலுமே போதுங்க, உங்க ஜீவியத்துல சமாதானம் உண்டாகும், ஜெயத்தை கர்த்தர் கட்டளை இடுவார். ஒருவருக்காக ஒருவர் நீங்க என்னதான் செய்யணுமா, ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதாக இருக்கிறது. ஆகவே நான் என் ஜெபத்தை கேட்க மாட்டான் நீங்க தன்னையே குறைத்து கொள்ளக்கூடாது. உன்னை அழைத்தவர் பெரியவர், உன்னை உள்ளங்கைகளிலே அவர் வரைந்திருக்கிறார். ஆகவே அவருக்கு முன்பாக நீ தாழ்மைப்படும் போது உன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். பாருங்க எலியா பாருங்க, நம்மளை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் 17வது வசனம், எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாம் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. சகோதரரே, உங்களில் ஒருவர் போதும். ஹல்லேலூயா. பாருங்க இந்த இடத்துல எலியா நம்மள பாடுள்ள மனுஷன் தானே, நம்ம அதை நினைச்சு பார்க்கணும். அவர் எப்படிதான் ஜெபம்னாராம், கருத்தாய் ஒரு ஜெபம் பார்த்தா நம்ம தலையே வெடிச்சிரும். பாருங்க இங்க இப்படி இல்லைன்னு நினைக்கிறேன், ஒரு இடத்துல பார்த்தா ஜெபம்னு சொன்னது ஒரு தப்பா 1/2 மணி நேரம் எழுத்துறாங்க. அதே மாதிரி கர்த்தருடைய ஊழியர்களும் விசுவாசிகளும் சரி, ஒரு ஒழுங்கு சகலமும் நல் ஒழுக்கமாயும் கிரமமாயும் செய்ய கடவுது. ஏனோ நடத்துற ஆண்டவர் இருக்கார், எதுவுமே கரெக்டா இருக்கணும். ஆராதனை பகுதியா பாடல் பகுதியா 20 நிமிஷம் தான் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆண்டவர் ஒரு ஒழுங்கை தந்திருக்கார். சும்மா வந்து நம்ம நடத்தக்கூடாது. ஆகவே வந்து அதனை கடைபிடிக்கணும். சும்மா இந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். ஆகவே நாம் அதை இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறாங்க. நம்முடைய தேவன் காண்கிற தேவனாய் இருக்கிறார். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், உன் இருதயத்தை அவர் பார்க்கிறார். நம்ம ஆராய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே இந்த பவுலும் சீலா ஒருமனப்பட்டாங்க. ஒருமனப்பட்டதுனாலதான் அந்த ஜெபத்தை அவங்க இருந்த சூழ்நிலை பாருங்க, ஆண்டவருடைய நாமத்தை சொல்ல போய் பிடிச்சு உள்ள போட்டாங்க, கெட்டி வச்சிருக்காங்க. அந்த சூழ்நிலை ஜெபம் பண்ணாங்க இல்லையா, ஆண்டவர் கருத்தாய் நம்மளை நல்ல சுகமா வச்சிருக்காரு. பாருங்க நம்ம ஜெபிக்க வேண்டும். இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம், எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்து கூட வந்து கருத்தாய் ஜெபம் பண்ணபடினாலதான் ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். நம்ம பார்க்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எதையாகிலும் 1 யோவான் 5வது அதிகாரம் 14-15 நான் நேரம் இல்லாததுனால நான் வாசிக்கிறேன். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி, நம்ம அவருடைய சித்தத்தின்படி கேட்கணுமா, ஆண்டவருடைய சித்தம். சும்மா ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவருடைய சித்தமா இருக்கணும், எதையோ கேட்டு இருக்க கூடாது. பாருங்க வந்துட்டு அவருடைய சித்தத்தின்படி நாம் ஜெபத்தில் கேட்க வேண்டும். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுப்பார் என்று வந்து அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் பார்க்கிறோம். 15வது வசனத்துல நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோம். ஆனால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டும் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஆகவே நான் விசுவாசத்தோடு கேட்கணுங்க. நீங்க பண்ற ஜெபத்துக்கு உயிர் உண்டாகணும். ஆகவே நம்ம வந்திருக்கிறோம், எதுக்காக வந்திருக்கிறோம், ஜெபிக்கிறதுக்கு. எத்தனோ விண்ணப்பங்களை நீங்க போட்டீங்க, அந்த விண்ணப்பங்கள் எல்லாம் ஆண்டவர் பார்த்தார். ஆகவே நாங்க பக்க பலமா இருந்து நாங்க ஜெபம் பண்றவங்க தான், அவ்வளவுதான். நீங்க தான் மெயின். நீங்க விண்ணப்பம் அவரவர் எழுதி போட்டிருக்கீங்களே, எழுதி போட்டவங்க மெயினா உங்களை தான் பார்ப்பார். ஆகவே உங்களுடைய சுபாவங்கள் மாறப்பட வேண்டும். வந்து கருத்துடன் நீங்க ஜெபிக்கணும். அதெல்லாம் உங்க குணங்களை ஆண்டவர் பார்ப்பார். உங்களை சரி பண்ணி கொள்ள வேண்டும். நீதிமான் செய்யும் பாருங்க ஊக்கமான ஜெபம் பலன் உள்ளதாக இருக்கிறது. ஆகவே இந்த கடைசி காலத்துல பாருங்க நம்ம ஜெபிக்கிறோம். ஆகவே நீங்க மெயினா ஜெபிக்கணும். யாக்கோபு பாருங்க, என்னை ஆசீர்வதித்த அளவிலே நான் உன்னை விடமாட்டேன். இந்த பிடிவாதம் இருக்கணும் நமக்கு, எதுக்கோ பிடிவாதம் வைராக்கியம் அதெல்லாம் வேஸ்ட். பாருங்க இந்த விஷயத்துல நீங்க என்ன செய்யணும், ஜெபிக்கணும். இயேசுவே நீங்க எங்கப்பா இருக்கீங்க, ஆண்டவர் என் சூழ்நிலையை நோக்கி பாருங்கப்பா,
நீங்க வெக்கப்படக்கூடாது ஜோம்ன்றதுக்கு. எல்லாரும் பார்த்துட்டு போறாங்க, அவங்கள உதவி செய்ய போறாங்க. மனுஷராலோ என்னாலேயோ உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஜெபத்தின் மூலமா நான் தாங்கலாம், அவ்வளவுதான். ஆனா உதவி செய்கிற தேவன் பெரியவர். இந்த வானத்தையும் பூமியும் நம்மளை சிருஷ்டித்த இந்த தேவன் மாத்திரமே நமக்கு உதவி செய்ய முடியும், நன்மை செய்ய முடியும். ஆகவே இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். நீ காலம் இல்லை, நம்ம நினைக்கிற மாதிரி காலம் இல்லை. ஆகவே நான் ஒரு மனதின் ஆவி நமக்குள்ள வேணும். குடும்பத்துக்குள்ளேயும் ஒரு மனதின் ஆவி. கணவன் பேசிட்டாலும் மனைவி பொறுமையாக இருக்கணும். அதே மாதிரி மனைவி பேசிட்டாலும் கணவன் என்னதான் செய்யணுமா? பொறுமையாக இருக்கணும். ஒரு விட்டு கொடுக்கிற மன்னிக்கிற சுபாவம் ஒரு குடும்பத்தில் இருந்தா கர்த்தர் அவர்களை மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவாருங்க. அதுதான் உண்மை. இயேசு கிறிஸ்துவ அவமானப்படுத்தினாங்க சிலுவையில. பாருங்க, அவர் தேவன் அறியல இந்த ஜனங்க. அவங்க சொந்த ஜனங்களை அவமானப்படுத்தினாங்க. ஆண்டவர் பார்வை பார்த்த சாம்பலா போயிருவோம் சிலுவைக்கு கீழே இருக்கிற ஒவ்வொரு ஜனமும். ஆண்டவர் அப்படி இல்லையே, அவர் மன்னித்தார். பிதாவை நோக்கி நமக்காக பரிந்து பேசினார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்பா, தாங்கள் செய்கிறது இன்னதென்று தெரியலையே. பாருங்க, பரிந்து பேசினார். ஆகவே நம்ம குடும்பத்துல பேசினா பேசட்டுமே. அடி கொடுத்தா 2 அடி கூட வாங்கிக்கிருவோமே. ஒரு கணத்துல இருந்த மறு கணத்தை காண்பி வசனம் இருக்கே பாருங்க. அப்ப நம்ம நினைச்சுக்கிறோம் முழுமையான ரட்சிக்கப்படல. ஆண்டவரே ரட்சிக்க வர பவுல போல யாரும் இந்த பூமியில எந்த ஊழியக்காரன் இருந்தது இது வரைக்கும் கேள்விப்படல. எத்தனோ அடிகள் அடிக்கப்பட்டாருங்க. அவர் பெரிய பணக்கார். எத்தனோ கப்பல் ஓடுறத நம்ம பார்த்தோம் கிறிஸ்துவுக்காக. பாருங்க, எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணினார். ஆகவே அவர் தன்னை தாழ்த்தினார். கிறிஸ்தவருக்கு விரோதமாக இருந்தவர். அப்படிப்பட்டவங்களை பாருங்க தேவன் நேரடியா சந்திச்சார் இல்லையா? சவுலா இருந்த அவரை பவுலா ஆண்டவர் மாற்றினார். ஆகவே குடும்பத்துல விட்டு கொடுத்து நீங்க போக வேண்டும். அவங்க ஒரு சிலர் குறைபாடு இருக்கும். நீங்க நான் உனக்கு மன்னித்தேனே, அதே போல நீங்கள் என்ன செய்யுங்க, ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். ஆகவே ஆண்டோடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம். ஊழியனோ விசுவாசியோ கேட்கிறது மாத்திரமல்ல, போதிக்கிறது மாத்திரமல்ல, போதிக்கிறது நீ கை கொண்டு மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும். அன்பாயிரு நம்ம சொல்றோம்னா அந்த அன்பானா இருக்கிறனா தன்னை ஆராய்ந்து கொண்டுதான் உங்களுக்கு சொல்ல முடியும். அப்படி ஏனோதோன்னு பேசினா வந்துட்டு 2வது இந்த வார்த்தை நீ திரும்பிடும். ஆகவே நாம் இந்த கடைசி நாட்கள்ல குடும்பத்திலும் கூட அன்போடு பேசுவோம். கிறிஸ்துவின் ஜீவியம் என்பது என்னதுதான்? கிறிஸ்துவ அடித்தளமே அன்புதான். ஒருவருக்கும் அன்போடு பேசுவோம். வந்து அன்பை நீ எதை விதைக்கிறாய் அதையே அறுப்பாய். நீ அன்போடு பேசினா நாளப்பனா நீ அன்போடு பேசினிய மறுபடியும் அன்போடு உன்னோட பேசுவாங்க. ஆகவே நம் முகத்துல வந்து யாருடன் பேசினாலும் நன்மையானதை பேசணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாம் வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 1வது வசனமும் 2வது வசனத்தையும் வாசிக்கிறோம். ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் வந்திருந்தார்கள். நம்மலாம் ஒரு இடத்துல வந்திருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல. ஆகவே ஒரு இடத்துல வந்திருந்தார்கள். அப்பொழுது போதும். அப்ப இந்த வசனத்துல பாக்குறோம் பாருங்க, ஒரு மனம் இருந்துட்டாலும் நீங்க எங்கேயோ போயிருவீங்க. இந்த சபை எங்கேயோ பாருங்க, ஆத்மா அந்த இடமே காணாது. இந்த சபைகளுக்குள்ளும் சரி உங்க குடும்பத்திலும் ஒரு மனதின் ஆவி இருந்துட்டா எதை நம்ம பேசி சாதிக்க போறோமா? பதில் பேசி எதையுமே நம்ம சாதிக்க போறது இல்லைங்க. ஏசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க. யாரு மனுஷரவோ ஊழியக்காரனவோ யாரும் நீங்க பார்க்க அவசியம் இல்லை. நீங்க ஏசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்துட்டீங்கன்னா ஐயோ இப்படிப்பட்ட வழியில அவர் போயிருக்கிறாரே, சரி நானும் செல்ல வேணும். அவர் சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் போக முடியாது, என்னைய தாண்டி போக முடியாதுன்னு சொல்றார். இயேசுவின் வழியில சென்றவன் இப்ப ஊழியக்காரனோ விசுவாசிகளோ இயேசுவின் வழியில சென்றுதான் பிதாவே நம்ம காண முடியுங்க. ஆகவே நாம் ஒரு மனதோடு நாம் இருக்க வேண்டும். யாரு பேசிட்டால் நீங்க பொறுமையோடு இருந்தா கர்த்தர் யுத்தம் செய்வார் உங்களுக்காக. நீங்க பேசிட்டா ஆண்டவர் யுத்தம் பண்ண மாட்டார். உங்களை துன்பப்படுத்துறதுக்காக நீங்க என்னதான் செய்யணுமா? ஜெபம் பண்ணணும். என்னை துன்பப்படுத்துறதுக்காக நான் பதிலுக்கு நான் பேசுவேன் சொல்றவங்க ஹல்லேலூயா. பதில் பேசுவீங்களா? வந்து பதில் பேசக்கூடாது. ஆகவே
இந்த கர்த்தருடைய வார்த்தை என்ன வார்த்தை, ஆண்டவர் எப்படி பேசுகிறார், கவனமாக கவனிக்கணும் நீங்க. ஆகவே நான் ஒரு மனதோட நான் குடும்பத்தில் இருப்பேன், நான் சமாதானமா இருப்பேன். ஏன் இப்படி சொல்றேன்னா, நீங்க குடும்பத்துல சமாதானமா இருக்கும் போது பிள்ளைகள் உங்களை கவனிக்குங்க. வந்துட்டு எங்க அம்மா அப்பா மாதிரி எங்கேயுமே இல்லை, சாட்சி சொல்லணுமா இல்லையா? சாட்சி சொல்றதை விட உங்க பிள்ளைகள் உங்களை குறித்து சாட்சி சொல்லணும். நம்ம சாட்சி சொல்றத விட நீங்க கடைசி வரையும் எனக்கு சாட்சிகளா இருப்பீங்க. ஆகவே நம்மளை குறித்து மற்றவங்க சாட்சி சொல்லணும். நாம் இப்படி இருக்கிறோமா? குடும்பங்கள்ல நம்ம செயலும் நம்ம பேச்சும் பரிசுத்தமாக இருக்கணும், சமாதானமா இருக்கணும். யாவரோடும் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் சமாதானம் உள்ளவர்களாகவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. எங்க வாசிக்கிறோம்? எபேரியர்ல நாம் வாசிக்கிறோம். ஆகவே யாவரோடு சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாம் என்னதான் செய்யணுமா? நாட வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் எந்த ஊழியக்காரனும் விசுவாசிகளும் சிறு பிள்ளைகளும் கூட அங்க போக முடியாது. ஆகவே நான் பரிசுத்தத்தை ஆண்டவர் விரும்புகிறார். இந்த ஒயிட் சட்டை போட்டாப்புல நான் பரிசுத்தமா இருக்கிறேன்னா அப்படி இல்லை. இதே போல வெள்ளையாகவோ மனது இருக்கணும். இந்த எச்சரிக்கை சின்னம் தான், வேற ஒண்ணும் இல்லை. ஆகவே நம் இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். நம் இருதயம் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாக இருக்கணும். எப்படி பரிசுத்தமா இருக்க முடியும் பாருங்க? தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கும் போது, தேவனுடைய பார்வையில நாம் இருக்கிறோமா? அப்படி இருந்தா பரிசுத்தம் அடைவோம். இயேசு கிறிஸ்து எந்த நேரமும் அவர் வரலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப ஒரு மனதின் ஆவி நமக்கு வேண்டும். விசுவாசிகளுக்குள்ளும் கூட பாருங்க ஜெபத்துல ஒரு மனதோடு நாம் ஜெபிக்க வேண்டும். ஒரு பாயிண்டை சொல்லி ஜெபிக்கிறீங்க, ஒரு 5 பேரும் 3 பேரும் ஜெபிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு கூட்டமா நம்ம ஜெப பகுதி ஜெபம் பண்ணணும். யார்ட்டாயும் கேளுங்க, என்ன விண்ணப்பத்துக்காக ஜெபம் பண்ணணும் கேட்டா தெரியாது. சரீரங்களுக்கு ஆவி எங்கெங்கயோ அளவாகி பாருங்க அதுதான் இந்த என்ன கூட்டம் சொல்லுங்க பார்ப்போம். நம் தேவ சமூகத்தில் இருக்கிற என்ன கூட்டம்? அது பரிசுத்த உபவாச கூட்டம். ஆகவே இந்த காலவேளை தேவையில்லாத வார்த்தைகளும் பேசக்கூடாது. உபவாச கூட்டத்துக்கு வந்தவங்க வாக்கின் வாசல்களை அடைத்து கொண்டு தேவனை துதிக்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு சமையல் பண்ணாலும் எங்க நடந்தாலும் தேவையில்லாத ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். ஆகவே அதுவும் எழுப்புதல் முகாம் பாருங்க, பரிசுத்த உபவாச கூட்டம். இதுல நம்ம நன்மை செய்யணும். இதுல எனக்கு சமாதானத்தை தரும். நான் வேண்டிக் கொண்ட விண்ணப்பம் அந்த ஜெபம் கூட்டம் முடியும். இந்த விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருக்கும் போது பதில் வரும். அநேகருக்கு இப்படி வந்திருக்கு. ஆகவே அதெல்லாம் கிடைக்கணும்னா நீங்க என்னதான் செய்யணுமா? அந்த வாயின் வாசல அடைக்கணும். காலையில ஸ்தோத்திரத்தோடு நம்ம காணப்படணும். ஏன்னா ஆண்டவர் பார்க்கிறார். நம்ம தேவையில்லாத வார்த்தைகளை பேசி நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் தடைப்பட்டு போயிடும். ஆகவே இந்த உபவாச கூட்டத்துல பாருங்க, இந்த காலையில நான் பார்க்க ஒருத்தர் உபவாசம் இருக்கு தெரியக்கூடாதுங்க. நீ டீயை வாங்கி குடிக்கும், வடையை சாப்பிடுவோம், எல்லாத்தையும் நீ அமுக்கணும்னா அது உபவாசம் கிடையாது. உபவாசம் என்பது என்ன சொல்லுங்க? உபவாசம் முடியாதவங்கன்னா பரவாயில்ல, கரண்ட் கூட பிடிக்கல பாருங்க அது முடியாதவங்கன்னா பலவீனமா இருக்கு, சரி அவங்க சாப்பிடலாம், அது தப்பு இல்லை. முடியும், நம்மளால முடியும் தெரிஞ்சவங்க பாருங்க அந்த டீயை குடிக்க வடையை சாப்பிட அது தான் பாவம் செய்யறது இல்லாம மற்றவர்களும் செய்ய விடுறது பாருங்க. ஒருபோதும் இப்படி இருக்கக்கூடாது. உன பலவீனமா இருந்தா நீ தான் சாப்பிடணும். ஆகவே மற்றவங்கள அது உடன்படக்கூடாது. உபவாச கூட்டம் என்பது ஆவி, ஆத்மா, சரீரம் 3 இணைந்து தேவனை நோக்கி துதிப்பது தான். ஏன்னா இந்த பரிசுத்த உபவாச கூட்டம் வருஷம் முழுவதும் சாப்பிடத்தான் செய்யறோம். ஏன்னா 3 மணி நேரம் நம்மளால இருக்க முடியாதா? 10 to 1 மணி அவ்வளவுதான் பாருங்க நேரம் போய்கிட்டே இருக்கு. ஆகவே இந்த ஆவி, ஆத்மா, சரீரமும் இணைந்து நம்ம குறைஞ்சு போக மாட்டோம். அநேகர் உபவாசம் இருந்து யாரும் செத்து போனதான் இதுவரைக்கும் நான் கேள்விப்படல பாருங்க. உபவாசம் இந்த வகையான ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்திலுமின்றி புறப்பட்டு போகாது. உனக்கு பதிலே வராது. பிசாசு ஸ்ட்ராங்கா உனக்குள்ள உட்கார்ந்துக்கிறோம். ஒன்னு அந்த பிசாசு பயப்படுறது அந்த ஜெபம், உபவாச ஜெபமும் பாருங்க அதுதான் அந்த பயப்படும். ஜெபம் எவன் ஒருவன் ஜெபிக்கிறானோ, வேதத்தை வாசிக்கிறானோ, மற்ற எந்த வித வாரம் இருந்தா அதுக்கெல்லாம் அசையாது. ஒன்னே ஒண்ணு பாருங்க, ஜெபிக்கிறவனை கண்டா பயப்படும். வேத வார்த்தை எவனுக்குள்ள இருக்கோ அவனுக்கு பிசாசு பயப்படும். ஆகவே இந்த பரிசுத்த உபவாச கூட்டம்னா அதுதாங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு என்னதான் செய்யும், நமக்கு பதில் வேணுமே, தேவ சமாதானத்தோட வீட்டுக்கு திரும்பி போகணுமே, ஒரு லட்சியத்தோட நீங்க வரணும். உபவாசம் இருக்கணும். இந்த 3 மணி நேரம் கூட உபவாசம் இருக்க முடியல. ஆகவே 6 மணில இருந்து
12 மணி வரைக்காவது வந்து அதான் வந்து ஒருவேளை உபவாசம் நம்ம இருக்கிறது பாருங்க. அப்படி இருக்கணும். கர்த்தர் அதுக்கேற்ற கிருபைகளை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தந்து கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆகவே நாம் குடும்பத்துக்குள்ளும் ஒரு மனதின் ஆவி, தேசத்துல ஒரு மனதின் ஆவி, ஊழியர்களுக்குள்ளும் ஒரு மனதின் ஆவி. நம்மை செனிப்பித்த கண்மலை அவர் நம்மளை நோக்கி பார்க்கிறார். நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். கண்மலையை நோக்கி நாம் ஜெபிக்கும் போது அவர் கண்மலையாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேருடைய வீடுகள்ல நான் சமாதானமா இருக்கிறேன், ஒரு மனதோடு இருக்கிறேன். நீங்க உள்ளதே உள்ளதென்றும் இல்லதே இல்லதென்று சொல்லுவீங்கன்னா நீங்க ஆண்டவர் ஆவியானவருக்கு முன்பாக நீங்க அறிக்கையிடுறீங்க. எத்தனை பேர் இந்த குடும்பத்துல சமாதானத்தோட நீங்க இருக்கிறீங்க? ஏன் இப்படி கைகளை உயர்த்த சொல்றேன்னா வந்துட்டு பிசாசு வெட்கப்பட்டு போய் விடுவான் பாருங்க. அதுக்காக தான் எத்தனை பேர் நம்ம இருக்கிறோம், கைகளை உயர்த்துவோம். பாருங்க, பார்த்தா பிசாசு பார்ப்பான் பாருங்க. ஒன்னு ஆண்டவர், 2 பேரும் பார்ப்பாங்க. நம்ம நினைக்கிறோம் தேவ சமூகத்தில் இருக்கிறோம் பாருங்க. யோபை சோதிக்கும் போது கர்த்தருடைய சந்நிதியில யாரு நின்றா? பிசாசு இருக்கிறான், தேவ புத்திரரும் நிக்கிறாங்க. ஆகவே வந்து அப்பப்ப தூக்கத்தை கொடுக்கும் பிசாசு. அதுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆவியானவர் பேசிக்கிட்டே இருப்பார். காது உள்ளவன் கேட்க கடவன். ஒரு மனதோட நீங்க இருக்கணுங்க. எதுக்காக நம்ம ஆலயத்துக்கு வரோம்? ஒரு விட்டு கொடுத்து ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நீங்க உயிரோடு ஜெபிக்கணும். ஆண்டவர் நிச்சயமாகவே ஒரு மனதின் ஆவியை தந்து சமாதானத்தை தந்து கர்த்தர் வழி நடத்துவார். நான் ஒவ்வொரு குடும்பங்கள்லையும் வந்து நீங்க ரட்சிக்கப்பட்டவங்களா இருந்தா, மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவங்களா இருந்தா அதிகாலையிலும் மாலையிலும் நீங்க ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதிகாலை வேளையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். அதிகாலையில எத்தனை பேர் வீடுகள்ல ஜெபம் இருக்கு? இன்னைக்கு நான் கிளம்பி வரும்போது ஆண்டவரே இந்த விண்ணப்பத்தை எனக்கு நிறைவேற்றி தாங்க. ஒரு லட்சியத்தோடு வந்தவங்க எத்தனை பேர்? அவங்க மட்டும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. மைக்கு கூட உள்ளேயே போகுது, ஒரு அரைக்கரண்டு வரும் போல. அந்த அந்த போஸ்ட் மொத்தத்தில் நல்லா பிரித்து அடிக்கணும். அந்த டச்சு அதை விட்டு விட்டு காத்துக்கோ அது வருது. ஆகவே நீங்க காற்றே இல்லை, நீங்க தேவ சமூகத்தில் இருக்கீங்க. இதுவே உங்களை ஆண்டவருக்கு நீங்க தியாகம் பண்றீங்க. ஆண்டவர் இதெல்லாம் பார்ப்பாருங்க, அதை வச்சுதான் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். காலையிலும் மாலையிலும் ஜெபம் இருக்கா? வந்துட்டு காலையில ஜெபம் இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், பிசாசு பொட்டணத்தை போட்டு போயிடுவான். பொட்டணம்னா என்னது? பிரச்சனையை போட்டு போயிடுவான். ஒன்னும் ஆகாத காரியம் சண்டை போடுவாங்க. அதுதான் உண்மை. எத்தனை பேருடைய ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய நாகுல கழுதை பன்னி, யாராவது அப்படிப்பட்டவங்க இருக்கீங்களா? பிள்ளைகளை பார்த்து பன்னி சொன்னா பன்னியாத்தான் வரும், கழுதை சொன்னா கழுதையாதான் போகும். ஆகவே யாரும் இப்படி சொல்லக்கூடாது. பாருங்க, ஒரு இடத்துல நடந்த சம்பவம் வந்து அந்த நல்ல ரசிக்கப்பட்ட நல்ல ஒரு 30 வருஷத்துக்கு மேல ஆலயத்துக்கு போறவங்க அந்த பிள்ளைய வந்து வீதியில விளாண்டுகிட்டு இருக்கு. சனியனே வா, நான் சொல்ற காது கேட்கலையான்னு சொல்லியிருக்கு. அந்த வேலையில சனியன் பிசாசு தெருவில் போய்கிட்டு இருந்திருக்கு. சனியனே வான்னு சொன்ன உடனே அவ பிள்ளைய சொல்லியிருக்கு. அந்த சனி அந்த பிசாசு பிள்ளைகளுக்குள்ள பூந்துருச்சு. வந்து உள்ள வந்து அதை அதட்டுது. என்னடா நம்ம பிள்ளை இப்படி பேசாதே சொல்லிட்டு பிள்ளைய அடிக்க கிளம்பிடுச்சு. இந்த தாய் தகப்பனார் வந்து என் பிள்ளை ஏன் அடிக்கிற சொல்லிட்டு டைவர்ஸ் ஆகுற அளவுக்கு ஆயிடுச்சுங்க. பாருங்க, பிசாசுடைய வேலை அதுதான். நான் நாவுல என்ன வார்த்தை தான் வரணும்? மரணமும் ஜீவனும் நான் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. நல்ல வார்த்தைகளை நீங்க பேசணும், நன்மையானதை பேசணும். நம்ம சுபாவங்கள் மாறப்படும் வரைக்கும் நம்ம என்னதான் விண்ணப்பத்தை போட்டு குமிச்சாலும் விண்ணப்பம் ஆண்டவர் கேட்க மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய சுபாவங்கள் மாறப்பட வேண்டும். நம் நாவுல நல்ல வார்த்தைகள் வருதா? உங்க கணவனை பார்த்து ஆண்டவனையும் சொல்றீங்களா? ஆபிரகாமுடைய மனைவி சாராள் எப்படி நீங்க வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். புதிய ஏற்பாட்டிலையும் வந்து அந்த சொல்லப்பட்டிருக்கு ஆண்டவனே என்று இந்த புருஷனுக்கு அடங்கி இருந்தாள்னு பார்க்கிறோம். ஆகவே எத்தனை பேர் சொல்லாட்டியும் பரவாயில்ல, ஆண்டவனே என்று சொல்லாட்டியும் பரவாயில்ல, வந்து ஒரு கனம் பண்ணணும். அது போலவே மனைவிகளையும் வந்து சகோதரர்கள் என்னதான் செய்யணும்? அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை தர வேண்டும். ஆகவே கிறிஸ்தவன் என்பது அதுதான். ஏதோ ஆலயத்துக்கு வந்தோம் போனோம், ஒரு லட்சியம் இல்லாம நம்ம இருக்கக்கூடாது. தேவன் உங்க அழைத்த நோக்கம் உண்டுங்க. அந்த நாட்கள்ல ஊழியர்களும் விசுவாசிகள் தான் வந்து அற்புதம் அடையாளத்தையும் கத்து அவங்களுக்குள்ள இருந்து நடப்பித்தார். ஆகவே விசுவாசிகளும் ஊழியர்களும் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேணும். ஜெபம் எங்க இருக்கு அங்க ஜெயம் உண்டு. சுருக்கமா அதுதான் வந்து அதே போல ஊழியர்களும் வந்து தேவன் ஊழியர்களுக்கு சொல்ற வார்த்தையை சொல்லுவாங்க. நீ சொல்லி நான் கேட்க முடியாது, நீ பிடிவாதம் பண்ணுனா ஆண்டவரை ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே நாம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இந்த கடைசி காலத்தில் நாம் காணப்பட வேண்டும். வேதம் ஜெபம் ஐக்கியம்
நம்ம ஜீவியத்துல மிகவும் அவசியமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல தனிப்பட்ட ஜெபமும் நமக்கு மிகவும் அவசியம். தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். அநேக காரியங்கள் இருக்கு, நேரம் இல்லாததுனால நாம் பார்க்கிறோம். பாருங்க அந்த தேவ சத்தத்தை நான் ரட்சிக்கப்பட்டவங்களை நான் சொல்றேன். ஏன்னா நீங்க சாட்சியா இருந்தா தான் உங்களை பார்ப்போம். முதலாவது ஊழியன் விசுவாசிகளுக்கு முன்பாக மாதிரியாய் காணப்பட வேண்டும். அதை பார்த்துதான் ஆடுகளும் பரவாயில்ல, எங்க பாஸ்டரை போல யாரும் கிடையாது, அப்ப அவங்களை பார்த்து வருவாங்க. ஆகவே விசுவாசிகளுமே சரி, ரசிக்கப்படாதவர்கள் நீங்க போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நடத்தையே பார்த்து அவங்க பரவாயில்ல, ஆண்டோடைய பிள்ளைன்னா அதுதான்டா, அன்போடு பேசுது, உங்க சாட்சியை பார்த்து அவங்களே வந்துருவாங்க. ஆகவே எல்லாரையுமே நீங்க நேசிக்கணும். அவங்க முஸ்லீம், அது இந்து, அப்படி வேறு பிரிக்கிற கிறிஸ்தவன் அல்ல. எல்லாருமே சர்வ லோகத்துக்காகவும் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தை சிந்தினார். நமக்கு மட்டும் அல்ல, பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். தேவன் எல்லாரையுமே நேசிக்கிறார். அவனுக்குள்ள இருக்கிற பாவத்தை வெறுக்கிறார். நம்முடைய தேவன் பாவம் அறியாத தேவன், பரிசுத்தம் உள்ள தேவன். ஆகவே நாம் என்ன செய்யணும்? தேவன் ஒரு மனிதனுக்குள்ள இருக்காருன்னு எப்படி அறிய வேணும்? நீ அன்போடு பேசணுங்க, நீ அரவணைக்கணும், உனக்கு உண்டானதுல பிச்சை கொடுக்கணும், மற்றவங்களுக்கு நீ உதவி செய்யணும். இயேசு அதைத்தான் செஞ்சார். கிராமந்தோறும் பட்டணந்தோறும் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே நீ மற்றவர்களுக்காக ஜெபத்துல தாங்கணும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நமக்கு உண்டானது கொடுத்து அவங்களுக்காக ஜெபிக்கணும். அப்படி இல்லையா அவங்களுக்காக ஜெபத்துல தாங்க வேண்டும், ஒரு உத்தரவாதத்தோடு. அதன் வேலையில நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். நீ ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் பிசாசு ஒருபோதும் நீ இடறி விழுக மாட்டாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஜெபிக்கிறவருடைய வாயில பாருங்க, வீண் வார்த்தை வராது. நீங்க அதிலேயே ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, விசுவாசிகளா இருந்தாலும் சரி, கண்ட புறணிகளை முன்னாடி விட்டு பின்னாடி பேசுறது, இதெல்லாம் பிசாசுடைய காரியமா இருக்கிறது. ஒரு கூட்ட ஜனங்களை ஆண்டவர் எப்படிதான் விழ தள்ளி கொண்டிருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல நம்ம ஜாக்கிரதையாகவே காணப்பட வேண்டும். நாம் நம் ஜீவியத்துல அதே மாதிரி பாருங்க, நமக்குள்ள ஒரு மனதின் ஆவி வேண்டும். இரண்டாவது மனத்தாழ்மை வேண்டும். எத்தனை பேர் தாழ்மையோடு இருக்கிறோம்? தாழ்மை எப்படிதான் அறிய முடியும்? மனத்தாழ்மை. யாக்கோபு 4வது அதிகாரம் 10வது வசனத்துல, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக. தாழ்மைனா என்ன சொல்லுங்க பார்ப்போம். இருதயத்திலிருந்து வரணும். தாழ்மைனா நம்ம கோடிக்கணக்கா இருக்கலாங்க, வீடு வாசல் காரு சக்கல்லத்திலேயே நம்ம ஆசீர்வதிச்சிருக்கலாம். ஆனா இதெல்லாம் நீங்க தந்ததப்பா. ஒன்று நமக்குள்ள ஒன்றும் இல்லாமையே தேவனிடத்தில் கொண்டு போவதே ஒரு மெய்யான, ஒரு உண்மையான தாழ்மைங்க. அதுதான். ஒரு சிலர் தாழ்மையா இருக்கிறவன் நடிப்பாங்க, அதெல்லாம் தாழ்மை இல்லை. நமக்கு ஐஸ்வர்யம் எல்லாம் இருக்கு, சரிதான். ஆண்டவர் இதெல்லாம் நீங்க தந்ததுப்பா, நான் ஒன்றும் இல்ல ஆண்டவரே, நீ பெரிய தேவன் அப்பா. ஆண்டவரை நீங்க என்னை ஆசீர்வதிங்க, கால்வை சுகத்தை தாங்க. ஆண்டவரே குடும்பத்துல யாவரும் சமாதானமா இருக்கட்டும், ஆசீர்வாதமா இருக்கட்டும். தன்னை தாழ்த்தி நீங்க ஜெபிக்கணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே உண்மையான தாழ்மை என்பது அதுதான். எரேமியா 17வது அதிகாரம் 7வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான் என்றால் என்ன? பாக்கியவதி, பாக்கியவான். பேர் இருக்கான ஒரு பாக்கியமும் இருக்க. இப்ப பாக்கியவான்னா என்னதுக்கு அர்த்தம்? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், மகிழ்ச்சி உள்ளவன். உனக்கு என்ன பாக்கியவதி சொல்றோம் பாத்தீங்களா? எப்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க, குடும்பத்தோட சந்தோஷமா இருப்பாங்க. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அதுதான் பாக்கியவான். ஆகவே நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சு நீ சின்ன சின்ன காரியத்துக்கு ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். மனுஷருக்கு யாருக்கும் நீங்க கேட்கக்கூடாது. ஆகவே ஜெபத்தின் மூலமாய் தேவனுடன் நீங்க கேட்டா ஆண்டவர் தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு விசுவாசம் நமக்கு மிகவும் அவசியம். எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனத்துல வாசிக்கிறோம். வாசிங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அரக்கண்டு வருதோ? அரக்கண்டு வருது. ஹல்லேலூயா.
ஆகவே நாம் பார்க்கிறோம், விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதி. நீ எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நம்புகிறாய், அந்த உறுதியில தான் என்ன இருக்கு, காணப்படா. நீ கேட்காம இருந்திருப்ப, அதையும் சேர்த்து தருவார். சாலமோன் ராஜா ஞானத்தை கேட்டார், ஐஸ்வர்யத்தையும் நினைக்காததையும் கர்த்தர் தந்தாரா இல்லையா? ஆகவே நாம் இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது என்று பார்க்கிறோம். அந்த 6வது வசனத்துல, அதே அதிகாரத்துல 6வது வசனத்துல, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியங்க, ஒரு நன்மையும் பெற முடியாது. கர்த்தர் இருக்கிறார், நம் நடுவிலே ஒருவர் இருக்கிறார், அவரோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், நான் பண்ணின விண்ணப்பத்தை அவர் எனக்கு தருவார். விசுவாசத்தோடு ஜெபிக்க வேணும். அதே இடத்துல பார்க்கிறோம், ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டோ என்றும் நீ விசுவாசிக்க வேண்டும். ஆகவே விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் நன்மை உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் பார்க்கிறோம், இப்ப காவாசி கூட எடுக்கல பாருங்க, அநேக காரியங்கள் இருந்தது. ஆகவே சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவர் ஒவ்வொரு இதயத்தை பார்க்கிறார். நீ எந்த கவலையோடு நீங்க வந்திருக்கலாம், ஆனா நன்மை செய்கிற தேவன் உங்களை நோக்கி பார்க்கிறார். அவர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. என் ஜனமே, ஒரு நம்பிக்கை ஒருபோது வீண் போகாது. கர்த்தர் வீண் போக விடமாட்டார். கர்த்தருடைய நாமத்துல விசுவாசமாய் நம்பிக்கையாய் நீ இயேசு கிறிஸ்துவை நீ பிடித்துக்கொள். வேற நிறைய பேர் ஊழியக்கார பிடிச்சுக்கிடுவாங்க. ஒருபோது சுவாசம் உள்ள மனுஷனை நீ நம்ப கூடாது. இயேசு கிறிஸ்துவை நீங்க பிடித்துக் கொள்ளும் போது அவர் ஜீவனுள்ள தேவன். இயேசு கிறிஸ்துவ ஒவ்வொரு காரியத்துக்கும் அவரை நோக்கி நீங்க பார்க்க வேண்டும். ஆகவே நாம் ஜெபம் பண்ணும்போது கூட சந்தேகத்தோடு ஜெபிக்க கூடாதான். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான், ஒன்னும் தேராது பாருங்க. அதனால சந்தேகப்படக்கூடாது. உங்க பெத்த அப்பாட்ட எப்படி கேட்குறீங்க, நம்ம சிருஷ்டித்த தேவன் அவர் நல்லவர், பதிலை தருவார். அப்படி நீங்க சாதாரணமாக நீங்க ஜெபிக்கணுங்க. பாருங்க, சந்தேகமா கேட்கிறவன் அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. சிந்தனை கூட நினைக்க கூடாது. ஆகவே நாம் ஒரு சில விண்ணப்பம் உடனடியா வரும், ஒரு சில காரியங்கள் தாமதமாக கிடைக்கும். அது வரைக்கும் நீங்க சோர்ந்து போக கூடாது. சங்கீத புஸ்தகம் 40வது சங்கீதம் 1வது வசனம் நான் வாசிக்கிறோம். சங்கீத புஸ்தகம் 40வது சங்கீதம் 1வது வசனத்துல, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருங்க. பொறுமையோட இருக்கீங்களா? பொறுமையோட இருக்கீங்களா இல்லையா? அவர் குழந்தை பிறக்குன்னா 10 மாசம் காத்திருக்கணும். உடனே அடுத்த மாசமே பிறக்கணும் அடம் பிடிக்க கூடாது பாருங்க. அதுக்கு ஒரு காத்திருக்கு, ஒரு இது. அதே மாதிரி நீங்க பண்ணின விண்ணப்பத்துக்கு உங்களை இந்த காத்திருப்புலாம் எதுக்குன்னா, ஒரு சிலருக்கு உடனே கிடைக்கும். இந்த பரிசுத்த உபவாச கூட்டத்துல வீட்டுல ஒவ்வொரு குடும்பங்களும் உபவாச கூட்டம் வச்சுட்டு வரோம். விண்ணப்பம் பண்ணும் போது விண்ணப்பத்தை அப்படியே தேவ தூதன் எடுத்துட்டு அப்படியே போயிட்டார். எடுத்துட்டு இன்னும் ஒரு 3 நாள்ல போன் வருது, பாருங்க கல்யாண காரியம் கூடி வந்துருச்சு. 34 வயசு ஆயிடுச்சு, கல்யாணமே ஆகல. இந்த பயனுக்கு ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஆண்டவர் எனக்கு காமிச்சார், அதை நான் விசுவாசத்தோட சொல்லிட்டேன். 3 நாள்ல கூடி வந்துருச்சு பாருங்க. இந்த கல்யாணம் முடிஞ்சிச்சு. இப்ப அடுத்து கற்பத்தின் கணிக்காகவும் தொடர்ந்து ஜெபிக்க கூப்பிட்டாங்க. அப்ப ஒரு சில விண்ணப்பம் அப்படியே எடுப்பார். ஒரு சில விண்ணப்பத்தை நம்ம ஜீவியத்தை சரிப்படுத்த, இன்னும் நீ சரியாகணும், எனக்குள்ள நீ கிட்டி வரணும்னு சொல்லிட்டு இந்த தாமதம், ஒரு சில விண்ணப்பம் தாமதமாகும். நம்ம சோர்ந்து போக கூடாது. இந்த தாவீது ராஜா சொல்றாரு, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். நம்ம கூப்பிடுதலை கேட்கணும்னா அவர் நம்மிடம் சாய வேணும் என்றால் நம்முடைய ஜெபம் உயிர் உள்ளதா இருக்கணும். பொறுமையோடு நாம் என்ன செய்யணும், இந்த விண்ணப்பம் வருவரை நாம் காத்திருக்கணும். ஜெபத்தின் மூலமாய் நாம் கேட்க வேண்டும். மார்க்கு சுவிசேஷம் 19வது மார்க்கு சுவிசேஷம் 9வது அதிகாரம் 29வது வசனத்துல பார்க்கிறோம். அதற்கு அவர் இவ்வகையான பிசாசு ஜெபத்தினாலும் போகாது. பாருங்க, ஒரு ஊழியக்காரி இருந்து சுகர் வியாதி அவருக்கு வந்துருச்சு. நல்லாத்தான் இருந்தார். ஐயோ எனக்கு வந்துருச்சே, இந்த சிபிஎம்ல நான் மருந்து மாத்திரை எடுக்க கூடாது, இருந்து இந்த வியாதி எனக்கு வந்துருச்சப்பா, இயேசுவே நான் என்ன செய்வேன்? ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டாரா? பாருங்க, நீ உபவாசம் இரு,
சொல்ல வந்து சரீரத்துல சுகர் வியாதி வந்த உடனே அவர் 2 நாள் உபவாசம் இருந்தார். சுகர் உள்ளவங்க பசி தாங்க முடியாது, உபவாசம் இருந்தார். இந்த பிசாசு வந்தது, ஐயையோ நான் சரீரம் வேணாம், நீயும் வேண்டாம், நீ பட்னியா இருந்தே நீ கொன்றுவேன், அதனால வந்து உன் சரீரத்தை நான் இருக்க மாட்டேன், நான் போறேன்னு போயிருந்தான் பிசாசு. எதனால? உபவாசத்துல பாருங்க. உபவாசம் இருந்து யாரும் செத்து போல பாருங்க. ஒரு சில ஜாதி பிசாசு வந்து நாட்டுக்கோழி ஜாதி கோழின்னு பாக்குறோமே, அது மாதிரி ஜாதி பிசாசு ஸ்ட்ராங்கா உட்காந்துரும். குட்டி பிசாசு சின்ன ஜெபம் பண்ணா ஓடி போயிடும். இந்த ஜாதி பிசாசு குடும்பத்துல தொடர்ந்து சமாதான கேடு ஏன் வருதுன்னா, நம் ஜெபம், நீ உன்னுடைய ஜெபம் சரியில்லை பாருங்க. பரிசுத்த உபவாசம் இருந்து நீங்க என்னதான் செய்யணும்? உபவாசிக்கும் போது இந்த பிசாசு அதுலதான் புறப்பட்டு போகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மேல உள்ள வசனத்தை பாத்தீங்கன்னா தெரியும். சீசர்கள் தான் கேட்கிறாங்க, ஏன் இந்த பிசாசு நாங்க அதட்டுனா போகல? அப்பதான் சொல்றாங்க, இந்த வகையான பிசாசு உபவாசத்திலும் ஜெபத்திலும் போகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நமக்கு ஜெபம் சாதாரண, நீங்க பண்ற ஜெபம் சாதாரணது இல்ல, அது நீங்க ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேணும். ஜெபம் நம்மை தேவனோடு இணைக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தேவனோடு பேசுறோம், மனுஷரோடு நம்ம பேசல. அநேகர் வந்து புலம்புவாங்க மனுஷர்கிட்ட, ஐயோ இப்படி கவலை இருக்கு, நான் நல்லதுதான் நினைக்கிறேன், என்னைய நெருக்கிறாங்க. நீ மனுஷர்கிட்ட சொல்ற வார்த்தை தேவ சமூகத்துல வந்து. ஒரு சகோதரி என்னை காலையில கண்டேன், வந்து சமையலுக்கு இங்கதான் இருக்காங்க, வந்தது நேரம் ஆலயத்தை முழங்கால் படிக்கிட்டு ஜோமுன்னாங்க. ஏன்னா ஒரு சில குறைவு இருக்கத்தான் செய்யும், யாருமே என்னிலிருந்து எல்லாம் ஒரு வகையில குறைகள் இருக்கத்தான் செய்யும். பூர்ணமா வந்து ஆண்டவர் பரிசுத்தமாகும் போதுதான் அங்க எடுத்துடுவார். குறையில்லாம இருந்து அங்க பூமியில வைக்க மாட்டார், அது சரிபடுத்ததான் பூமியில வச்சிருக்காரு. இந்த சகோதரி வந்தது முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிச்சு. ஆகவே தேவனை பிடிச்சுக்கிட்டாங்க. நம்ம அதான் நல்லதை நம்ம பார்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், நாம் ஜெபம் பண்ணும் போது தேவனோடு இணைக்கிறது. ஜெபம் நம்மை சுற்றியுள்ள சத்துருவின் கட்டுகளை உடைக்கிறது. ஜெபத்தின் மூலமாக இந்த சத்துருவின் கட்டுகள் எல்லாவற்றையும் உடைக்கிற. நீ சும்மா இரு, தேவ சமூகத்தை துதிகளை செலுத்தி, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்றார். ஆகவே நாம் ஜெபிக்கும் போது பிசாசு கண்டு நடுங்கி, ஜெபத்துக்கு தான் நடுங்கி ஓடி போவாங்க. நாம் ஜெபிக்கும் போது நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு பலப்படுகிறது. ஆகவே நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் ஜெபிக்கும் போது தேவனுடைய பிரசனம் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. நாம் ஒரு மனதோடு நாம் ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்குது. நாம் தொடர்ந்து ஜெபிக்கும் போது குடும்பத்தில் உள்ள எல்லா தடைகளையும் சாபங்களையும் நீக்கி, எல்லா கடன் பிரச்சனைகளையும் நீக்கி அவர் வந்து பூர்ண விடுதலையை தருகிறார். ஜெபந்தாம் ஒரு வெற்றி உள்ள ஒரு கிறிஸ்தவ மனிதனுக்கு வந்து ஜெபந்தாம் ஒரு வெற்றியை ஜெயத்தை தரும். என் ஜனமே, நாம் ஜெபிக்க ஒரு நாளும் நாம் மறந்து போகக்கூடாது. சாப்பிட கூட வந்து சாப்பிட மறக்கிறோமா? கரெக்டா அந்த டயத்துக்கு சாப்பிடுறோம். வந்து அது கூட நீங்க மறந்தாலும் பரவாயில்ல, வந்துட்டு நீங்க ஜெபிக்க மறக்க கூடாது. அதைத்தான் அதிகாலை நீங்க ஜெபிக்காம விட்டீங்கன்னா பிசாசு பிரச்சனையை போட்டு போயிடுவான். இந்த இடத்துல வந்து சண்டையா இருப்பீங்க, அதான் சொல்ல மறந்துட்டேன். பாருங்க, சண்டையா இருக்கும். ஏன் அந்த சண்டை? அதிகாலை ஜெபம் இல்ல. பிசாசு வந்து பார்ப்பான், நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல, அதிகாலையில வந்துதான் பார்ப்பான். பலவீனமா தான் இருக்கும். நீ ஒரு 10 சோத்திரத்தை 100 சோத்திரத்தை பண்ணிட்டு ஒரு அதிகாரத்தை படிச்சுட்டேன்னா, ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் என்னையே இப்படி கரத்தில் கொடுக்குறேன், வேலை செய்யற இடங்கள்ல என்னோடு இருங்க, நீங்க ஒப்படைச்சிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களோடு இருப்பார். இந்த அதிகாலை ஜெபிக்காம விட்டீங்கன்னா பிசாசு கணக்கு எடுப்பான். வந்து தரிசனத்துல நான் கண்டேன், விசுவாசியா இருக்கும்போது பாருங்க, ஜெபம் இருந்தபடினால கவலையோட போயிருச்சு. நோட்டும் பேனாவோட வரும் பிசாசு, காக்கி சட்டை போட்டு 2 பேர். நான் அப்படி தரிசனத்துல கண்டேன். ஆகவே வந்து அதிகாலை நாங்கள் எழுந்து பிள்ளைகளோட ஜெபம் பண்ணுவோம். விசுவாசி குடும்பமும் சரி, ஊழியர் குடும்பமும் சரி, வந்துட்டு ஜெபம் மிகவும் அவசியம். அப்படி இருக்கும்போது பாப்பான், ஐயோ ஜெபம் இல்லை, இந்த இடத்துல பிரச்சனையை போட்டு போயிடுவான். வந்து அதனாலதான் சமாதான கேடு வருது. ஆகவே நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெபிக்கும் போது எல்லாம் பலவீனத்திலிருந்தோம், வந்து எல்லா அடிமைதானத்திலிருந்தோம் உங்களை கர்த்தர் விடுவிக்கிறார். நாம் ஜெபிக்கும் போது எல்லாம் கடன் பிரச்சனைகளிலிருந்து உன்னை விடுவிக்கிறார். நாம் ஜெபிக்கும் போது எல்லாம் சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் விடுவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவுதான் முக்கி பேசினாலும் அந்த சவுண்ட் அவ்வளவுதான். அப்ப அறக்கரண்டு வருது. ஆகவே வந்து நம்ம ஜெபம் கூட இப்ப அறதா இருக்க கூடாது. முழுமையாக ஒப்பு கொடுத்து தேவனை வந்து துதிக்கணும். ஆவி ஆத்மா சரீரத்தின் ஜீவ வழியாக எனக்கு ஒப்பு கொடுப்பது நீங்கள் எனக்கு செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அதுதாங்க ஆராதனை.
ஆகவே எல்லா சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் நம்மளை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சமாதானத்தை தருகிறார். நாம் ஜெபிக்கிற அந்த ஜெபாவியினால் என்னை நிரப்புங்க என்று தேவனிடம் நீங்க கேட்க வேண்டும். ஜெபம் சபையை உயர்ப்பிக்கும். ஜெபம் நினைத்ததை சாதிக்கும். என் ஜனமே, ஜெபம் தேவனோடு வந்து இணைக்கிறது. நம்முடைய ஆயுதமே ஜெபம் தான். நம்ம ஒவ்வொருவரும் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஜெபம் சாத்தானை துரத்தி விடும். ஜெபம் தேசத்தை பாதுகாக்கும். ஜெபம் ஜெயத்தை உண்டாக்கும். ஜெபம் பரிந்து பேசும். அத்தனைக்கு வார்த்தை இருக்கு வேதத்துல, நேரம் உள்ள. ஆகவே வந்து ஜெபம் வல்லமை உள்ளது. ஜெபம் குடும்பத்தை பாதுகாக்கும். ஜெபம் நன்மையை உருவாக்கும். ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். நம்முடைய ஜெபமே நமக்கு உயிர் மூச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக காலையில் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணீங்க? நமக்கு கொடுத்த கத்தரிக்காய் காய்கறி கிடையாது. எத்தனையோ பேர் குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கிறாங்க. அதனாலதான் ஒரு சிலர் குழந்தை பாக்கி திடீர்னு தராம இந்த அருமைனா என்னன்னு தெரிஞ்ச பிறகு ஆண்டவர் 5 வருஷமோ 10 வருஷமோ அதுக்கு பேர் தருவார், தராம இருக்க மாட்டார். ஆகவே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக பேர் சொல்லி ஜெபம் பண்ணவங்க கைகளை உயர்த்துங்க பார்ப்போம். யாருமே இல்லை. எவ்வளவு ஆண்டவர் துக்கப்படுறார். ஒரு அம்மா ஜெபிக்கிற உங்களுக்கு எல்லாம் பிள்ளைய இருக்கா? பிள்ளைய இருந்தா நீங்க என்னதான் செய்யணும்? பெயர் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் தான் உங்க பிள்ளைகளை பாதுகாக்கும். இப்ப இருக்கிற உலகம் பொல்லாத உலகம். யாரையும் நம்ப முடியல. யாரையும் நம்ப முடியாத சூழ்நிலை கட்டத்துல வந்திருக்கிறோம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு வந்து பாதுகாப்பா இருக்கணும்னா நீங்க என்னதான் செய்யணும்? உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணணும். நீங்க தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க என்னோட பேசுறீங்க. ஆனா நான் என் பிள்ளைகள் பெயர் சொல்லி நான் ஜெபிப்பேன். நம்முடைய தேவன் நம்ம பெயர் சொல்லி அழைக்கிறாரா இல்லையா? நம்மளும் ஜெபிக்கும் போது அந்த பிள்ளையுடைய பாதுகாப்பு உண்டாக. அது மாத்திரம் இல்ல, நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் நம்ம பிள்ளைகளுக்கு தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கும்போது அடுத்த கட்டத்துக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு போய் உயர்த்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆத்ம ஆதாயம் செய்கிறவர்களாகவும் கூட நாம் காணப்படணும். இந்த சபையில நம்ம இருக்கிறோம். எத்தனை பேர் ஆத்ம ஆதாயம் பண்றீங்க? கையில உயர்த்த சொல்ல மாட்டேன், ஆனா ஆண்டவர் உங்களுக்கு இருதயத்தை பார்க்கிறார். நம்ம வந்து கனி கூடாத மரமெல்லாம் வெட்டு விட்டு அக்கினியிலே போடப்படும். வந்து நம்ம கனி இல்லைன்னா அது ஊழியக்காரனா இருக்கட்டும், விசுவாசியா இருக்கட்டும். பாருங்க, எனக்கெல்லாம் வந்து அந்த ஸ்தாபனத்தை எதுவுமே சொல்லலை. சுதந்திரமா ஊழியத்தை பார்க்கிறோம். உபவாச கூட்டமெல்லாம் சொல்லவே இல்லை. வீடு விரும்ப ஆண்டவர் எனக்கு சொல்றத நான் கேட்பேன். பாருங்க, மேலானவங்களுக்கு கீழ்ப்படின்னு இருக்கு. அது ஆண்டவர் சித்தத்தின்படி கர்த்தருக்குள்ளதான் கீழ்ப்படியும். பாருங்க, இப்ப அவங்க அதை பார்த்து தான் எல்லா சபைகளும் இதை நியமிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே நாம் ஒருவர் ஜெபிக்கணும். ஆத்ம ஆதாயம் பண்ணணுங்க. ஆத்ம ஆதாயம் பண்ணுறவர்களா இருக்கணும். நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 30வது வசனத்துல நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்மாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன். நீங்க புத்தியில ஸ்திரியா ஞானமா இருக்கிறவங்கன்னா நீங்க ஆத்ம ஆதாயம் செய்ய வேண்டும். கண்டிப்பாக ஆண்டவர் வரும்போது எதையும் கேட்க மாட்டார். நீங்க பெற்ற ரட்சிப்பை மற்றவங்களுக்கு சொல்லுங்க. பாருங்க, அது சொல்லணுமா இல்லையா? நம்ம ஒரு காலத்துல பாவத்தில் இருந்தோமே, இயேசு கிறிஸ்து என்னை தேடி வந்தாரே, அதை நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லணும். அப்படி சொல்லாம போயிட்டா சொல்லி நீங்க ஆத்ம ஆதாயம் பண்ணுனா அந்த பூமியிலையும் கிடைக்கும், பரலோகத்திலையும் ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வச்சிருப்பார். ஆகவே நீங்க இது செய்யணும். ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு தாளந்தை கொடுத்துதான் ஆண்டவர் ரசித்திருக்க. சும்மா ரசிக்கல ஆண்டவர். உங்களுக்குள்ள இருக்கிற தாளந்து என்ன? அது நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது ஒரு சில ஊழியர் மூலமா வெளிப்படுத்துவார். நீங்க ஜெபத்தில் இருக்கும்போது உங்களுக்குள்ள அதிகமா வரும். அதுதான் ஆண்டவர் கொடுத்த தாளந்து. ஆகவே அதை நம்ம பயன்படுத்தணும். ஆத்ம ஆதாயம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசு வரும்போது வேற எதுவும் பணமோ காசோ ஒன்னும் செல்லுபடி ஆகாது. நாம் பெற்ற ரட்சிப்பை மட்டும்தான் அங்க அதை தான் பார்ப்பார். எத்தனை ஆத்மா உனக்கு பின்னாடி கொண்டு வர அதைத்தான் ஆண்டவர் பார்ப்பார். ஆகவே இதுல உண்மையாக இருக்கணும். ரட்சிக்கப்பட்டு நாம் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். தேவன் ஞானஸ்தானம் என்பது தேவனுக்கு நமக்கும் ஒரு உடன்படிக்கை பண்ணிருக்கிறோம். ஆகவே எல்லாவற்றிலும் தேவன் சொன்ன கற்பனைகளை முழுமையாக நம்ம கை கொண்டு நடக்கணும். காணிக்கை தசமபாகம்னா 6வது இடத்துலதான் மொத்த 7 காரியம். நேரம் இல்லாததுனால நாம் பார்க்க ரட்சிக்கப்பட்ட மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள் தசமபாகத்திலும் காணிக்கையிலும் உண்மையா இருக்கணும். ஏன்னா வேதம் சொல்லுது, அது ஒரு நாளைக்கு தேவனுடைய சித்தம் இருந்தால் நம்ம அதை தியானிக்கலாம். ஆகவே யார் யார் கையில இருந்து வரும்? கொலகாரன் விபச்சாரன் கையை பாருங்க, அப்படிப்பட்ட கையில இருந்து வரும். ஆகவே ஒரு 10,000 ரூபாய் இருக்குன்னா 1000 ரூபாய் தசமபாகம் 1 பங்கு தான். 10ல் 1 பங்கு. அது பழைய ஏற்பாடு.
ஆனா புதிய ஏற்பாடு சொல்ல போனா மனப்பூர்ணமாக தரணும். ரொம்ப பழைய ஏற்பாடோட புதிய ஏற்பாடு தான் கஷ்டம். வேதத்தை பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். மனப்பூர்ணமாக கொடுக்கிற உள்ளத்தை அவங்களதான் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. ஆகவே அதை நம்ம பரிசுத்தம் பண்ணும் போது இருக்கிற பணங்கள்லாம் கர்த்தர் பரிசுத்தமாக்குறார். இல்லைன்னா ஓட்ட பையில போட்டது மாதிரி தான் இருக்கும். அதனாலதான் நம்ம ஒரு 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 2000 ரூபாய் வரணுமா இல்லையா? நீங்க அது மனப்பூர்ணமாக நீங்க கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் பெருகை செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் ஆத்தும ஆதாயம் செய்யணுங்க. 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 4வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். சீக்கிரம் முடிச்சிருவோம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஆகவே இந்த கடைசி காலத்துல வந்திருக்கிறார். நாம் எல்லாரும் ரட்சிக்கப்படணுமே. உங்க சொந்தத்தில் இருக்கிற ரட்சிக்கப்படாதவர்களாம் ரட்சிக்கணுமே. அப்படிப்பட்ட இருதயம் எத்தனை பேருக்குள்ள இருக்கிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நம்ம அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணுங்க. கேட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 11வது அதிகாரம் 9 இருந்து 13 வரை நாம் வாசிக்கிறோம். தூங்குறவரெல்லாம் சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு கூட்டம் இன்னும் கூட்டம் நீ முடிச்சாலும் பரவாயில்ல, சாப்பிட்டு இருக்கும் போது சொன்னாலும் ஹல்லேலூயா சொல்லுவாங்க. ஆகவே நல்லா விழிப்பா இருக்கிறவங்க, தேவ சமூகத்துல ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறேன் சொல்றவங்க 3 ஹல்லேலூயா சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையிலே ஊழியத்துக்கு வந்த பிறகு பாருங்க, இந்த அறக்கரண்டு அந்த குரல் கம்பீரமா இருக்கும். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபையை எனக்கு தந்திருக்கிறார். இங்கதான் இருக்கு ஆண்டவரே ஜெபக்குறைவு தான். இதெல்லாம் பார்க்கும்போது ஜெபக்குறைவு. நீங்க ஜெபிக்கிறவர்களாம் இந்த ஜெபத்துக்காக எத்தனை பேர் நீங்க வீடுகளில் ஜெபம் பண்ணீங்க? ஜெபிக்கிற கூட்டம் ஒரு கூட்டம் இருக்குங்க. ஆகவே நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துல இதுல பார்க்கலாம், இதுல தெரிஞ்சுக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப என்ன வாசித்தோம்? இப்ப வாசிங்க. மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது கேளுங்கள், அப்போது கேட்டாத்தே ஆண்டவர் தருவார். அழுத பிள்ளைதான் பால் குடிக்கும். சும்மா கேட்காம எப்படி ஆண்டவர் தருவார்? ஊழியக்காரர் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் சரியில்லை. அதனாலதான் இந்த விண்ணப்பம் வரல. உங்க ஜெபம் சரியில்லை. அநேக விசுவாசி சொல்லியிருக்காங்க. என்கிட்ட யாரு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. யாராலும் ஒரு ஆள் சொல்லட்டுமே, வசமா மாட்டிக்கிடுவாங்க. ஐயோ ஏன்டா சொன்னோன்னு பாருங்க. வசனத்தை கொண்டு நான் சொல்லுவேன், நீ சரியில்லை. ஊழியக்கார் சார் குற்றம் சாட்டுற, நீ குற்றம் முடிக்கிற ஆவி இருக்கு. அதனால நீ ஒன்னு சரிப்படுத்திட்டா விண்ணப்பம் நீ கேட்கும் போதே ஆண்டவர் தருவார். ஆகவே அவன் குறை சொல்ற புத்தி, இதெல்லாம் பிசாசின் கிரியைகள். இந்த இடத்துல பார்க்கிறோம், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள். பதிமூணாவது வசனத்தை வாசிங்க. ஹல்லேலூயா. இப்ப இந்த வசனத்துல மத்தேயு சுவிசேஷத்திலையும் பார்க்கிறோம், நன்மையானதை தர அதிக நிச்சயம் உள்ளவர். நன்மையானதும் தருவார், பரிசுத்த ஆவியை தருவார். ஆகவே இதான் இந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதவே நம்ம இந்த பதில் வருவரை நீங்க என்ன தட்டி கொண்டே இருக்கணும். கதவு வழிவாசல் திறக்கும் வரை நீ தட்டி கொண்டு இருக்கணும். ஜெபத்தின் மூலமாய் நீ கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிற நாம் நம்முடைய ஜெபம் உயிர் உள்ளதாகவே காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். நாம் கர்த்தரை கண்டடையும் வரை நீ தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். வழிவாசல் நமக்கு திறக்கும் வரை நீ தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு முந்தின வசனம்லாம் பார்க்கிறோம், அப்பம் மீன் முட்டை 3 பொருளை பற்றி நாம் பார்க்கிறோம். அது முடியாதவங்களுக்கு கூட அதை கொடுப்பாங்க. ஆகவே இதை கொடுத்து நீ அறிந்திருக்கும் போது பரமபிதா பரிசுத்த ஆவியை உன்மேல் ஊற்ற வல்லமை உள்ள தேவன் என்று இந்த வசனம் சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாமல் இருக்கிற ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஆகவே ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவிட்டால் எங்க போக முடியாது? தேவனுடைய ராஜ்யத்திலே போகக்கூடாது, நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஜலத்தினால்னா நீங்க மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கணும். ஞானஸ்தானம் என்பது தேவனுக்கு நமக்கு உடன்படிக்க மனம் திரும்பி எடுக்கணும். ஞானஸ்தானம் குழந்தை ஞானஸ்தானம்லாம் இருக்கு. அதெல்லாம் மன திருப்திக்கு ஒரு பாதுகாப்புக்கு தெளிப்பு ஞானஸ்தானம், அதெல்லாம் செல்லாது. இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியில மூழ்கி எடுத்தார்.
ஆகவே மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கும்போது நம் ஜீவியத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும். நம்முடைய சுபாவங்கள் மாறும். கிறிஸ்துவின் சுபாவத்தை நாம் தெரிந்து கொள்வோம். ஆகவே வந்து 2வது பரிசுத்த ஆவியை நீங்க பெற்றுக்கொள்ளணும். இந்த வெறுமையா இருதயம் வெறுமையா இருந்துச்சுன்னா இந்த போன பிசாசுல இன்னும் ஒரு 7 பிசாசை கூட்டு என்னதான் செய்யுமா? நம்ம இதயத்துல உட்கார்ந்துரும். ஆகவே நீங்க உடனடியாக ஞானஸ்தானம் எடுத்த மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவங்க முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு அடையாளம். முத்திரை 2 முத்திரை இருக்கு பாக்குறோம். தேவனுடைய முத்திரை இன்னொன்னு என்னது? பிசாசி முத்திரை 666. இன்னொரு முத்திரை சொல்லுங்க பார்ப்போம். நான் வாசிப்போம். எபேசியர் 4வது அதிகாரம் 30வது வசனம். இந்த வசனத்துல அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்க. அதுதான் நீங்க பெற்ற பரிசுத்த ஆவி. அதுதான் முத்திரை, தேவனுடைய முத்திரை. இந்த பரிசுத்த ஆவி பெறாம இருந்தா நீங்க போக முடியாது. ஆண்டவருடைய வரியில் இருந்தாலும் பாதி தூரம் பறந்து கீழே தான் விழுந்து அடிபடணும். ஆகவே ஆண்டவர் வரப்போறார். ஆக ஒரு கடனோடு இருக்கக்கூடாது. கடன் இருந்தாலும் கடன் காலை பிடிச்சி இழுக்கும். என் கடனை கொடுத்துட்டு நீ போடா சொல்லிட்டு இந்த கடன் இந்த ஆவி, அது ஒரு ஆவி பாருங்க. அதனால தேவனுடைய பிள்ளைகள் வசனத்தை சொல்லுங்க. நீயோ கடன் கொடுப்பா, நீயோ கடன் வாங்காது இருப்பாய் சொல்லி ஜோபனுங்க. கடன் இருந்தா ஒரு மனிதனும் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. நான் ஊழியத்துக்காக கடன் வாங்கினேன், கட்டடம் கட்டுறதுக்காக வாங்கினேன். ஆண்டவர் சொல்லலையே கடன் வாங்க சொன்னாரா? அப்படி ஆலயமே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிடுவார் பாருங்க. அநேக ஞானம் இல்லாம அப்படிதான் கடனை உடனே வாங்கி என்ன செய்யக்கூடாது? ஆலயம் கட்டக்கூடாது. நீ கடன் கொடுப்பாய், நீ மற்றவர்களுக்கு. இயேசு கிறிஸ்து அப்படிதான் செஞ்சார். ஆகவே இயேசு நமக்குள்ள இருக்காருன்னா இதெல்லாம் வந்து செயல்படும். வந்து ஒருவராகிலும் இந்த கடனோடு இருந்தா ஆண்டோடைய வரிக்கு போக முடியாது. ஒருவரோட கசப்போடு இருந்தாலும் போக முடியாது. ஞானஸ்தானம் எடுக்காம இருந்தா ஆண்டோடைய வரிக்கு போகவே முடியாது. மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்திருக்க வேணும். அவர்கிட்ட உடன்படிக்கை பண்ணணும். பண்ணாதான் கிடைக்கும். ஒரு நாட்டுக்கும் சமாதானம் பண்றாங்க. உடன்படிக்கை ஏன் பண்றாங்க? உடன்படிக்கை பண்ணா இங்க இருந்து அங்க போகும், அங்க இருந்து இங்க வரும், நன்மைகள் உண்டாகும். ஆகவே தேவனோட உடன்படிக்கை பண்ணணும். கடைசி காலம் நீங்க மூழ்கி வாலிப பிள்ளைகளும் சரி பெரியவங்களும் சரி வந்து நீங்க உண்மையாக மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கணும். நீங்க ஒப்பு கொடுத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். 2 நாளாகமும் 14வது அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கலாம். இன்னொரு 5 நிமிஷத்துல முடிச்சிடலாம். களவு செய்யாதிருப்பாயாக. நீங்க பார்த்திருக்கீங்களா? நம்ம நினைக்கிறோம் ஆவிக்குரிய பகுதியிலும் கூட களவான்றது நேரத்தை வந்து பாருங்க. அப்படிதான் நினைக்கிறோம். ஒருத்தர் கொலை செஞ்சாத்தான் கொலைகாரன் கிடையாது. வந்து ஒரு பொருளை எடுத்தாத்தான் களவாணி. அவனாவது பரவாயில்ல. ஆவிக்குரிய பகுதியிலும் கூட ஒவ்வொரு பகுதியும் நம்ம களவான்றோம். ஆண்டவுடைய வார்த்தை பாருங்க வந்துட்டு அது களவான்றோம். எனக்கு ஒரு நாள் ஆண்டவர் உணர்த்தினார். அதுல இருந்து ஒரு 5 நிமிஷம் கூட தாண்டி போக மாட்டேன். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை முக்கியமானது. களவு செய்யாதிருப்பாய். ஒரு விதத்தில் நம்ம பாவம் செய்யறோம். ஞானம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். 2 நாளாகமும் 14வது அதிகாரம் 11வது வசனத்துல ஆசா ஒரு ஜெபம் அழகாக அருமையாக பண்ணுகிறார். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, யாரை நோக்கி கூப்பிட்டாராம்? தேவனை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே பெலன் உள்ளவனுக்காகிலும் உமக்கு லேசான காரியம். பாருங்க, அதுதான் அந்த ஆசா. பாருங்க, அருமையான ஒரு ஜெபம். தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே பெலன் உள்ளவனுக்காகிலும் பெலன் நற்றவனுக்காகிலும் உதவி செய்து உமக்கு ரேசான காரியம் தான். ரேசு தான். உமக்கு என்ன ஈஸியா செஞ்சுட்டு போயிருவீங்க. உமக்கு ரேசு தான். இந்த எந்த இடத்துல எதை குறித்து சொல்றாருன்னா ரேசான காரியம். வாசிங்க தொடர்ந்து. ஆண்டவரே எங்களுக்கு நீங்க துணை நில்லும்பா. எனக்கு எதிராக வர சத்துரு பெரிய கூட்டம். ஆனா உங்களுடைய நாமத்தை நம்பிதான் வந்துட்டோம். தெரிஞ்ச தெரியாமல் வந்துட்டேன். நீங்க இருக்கீங்க இந்த தைரியத்துல நான் வந்துட்டேன். அந்த ஆசாதான் வந்து சொல்லப்பட்டிருக்கு கீழே உள்ள வசனத்துல. இது உமக்கு ரேசான காரியம் தான். தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். அவங்க வந்து உண்மை வணங்கல, ரட்சிக்கப்படாத ஜனங்கள். பாருங்க, நான் ரட்சிக்க உங்களோட உடன்படிக்கை பண்ணிருக்கேன். என் பக்கம் நீ துணை நில்லும். தாசா பாருங்க தைரியமாக சொல்றாரு. உண்மை சார்ந்து ஹல்லேலூயா. பாருங்க வந்துட்டு ஒருபோது மனுஷர் மேற்கொள்ள விடாதீங்க.
ஆனா நீங்க எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை நாமத்தை நம்பி நீங்க வந்திருக்கீங்க. என் நாமமும் மற்றவங்க நாமமும் சொன்னா ஒண்ணும் நடக்காது. இயேசுவின் நாமத்தை சொன்னா வந்து அற்புதம் நடக்கும். ஆகவே இந்த ஆசா பாருங்க, கர்த்தாவே நீங்க எனக்கு துணை நில்லுங்கப்பா. என்ன ஆண்டவரே, நீங்க நடக்கவே எனக்கு சக்தி இல்லை, ஐயோ நான் ஜெபிக்கவே சக்தி இல்லை பாருங்க, நான் ஒன்றும் செய்ய முடியும், எனக்கு துணை நில்லுங்கப்பா. இந்த ஆசா பாருங்க அவ்வளவு அருமையான ஜெபம். ஆனா நீதான் என் தேவன் அப்பா, நான் தான் நம்ம ஆராதிக்கிறோம், உண்மை நம்பி வந்திருக்கிறோம், வந்து எனக்கு துணை நில்லு வந்து அவ்வளவு உருக்கமாக, அதான் கருத்தா இருக்கணும் நம்ம ஜெபம். உண்மை சார்ந்த முடிய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்தை நம்பி வந்திருக்கோம். நான் ஒரு ஆள் தான் அப்பா, நாங்க சிறு கூட்டம், எங்களால ஒன்றும் செய்ய முடியாது, நடக்கவே சக்தி இல்லை ஆண்டவரே, ஒன்றும் செய்ய முடியாதப்பா, நீங்க என்ன செய்யுங்க. அப்படியே ஜெபத்தை கையில கொடுத்துட்டாரு. நம்ம விண்ணப்பம் பண்ணா நம்ம கையிலேயே வச்சுக்கிறது. ஒரு விண்ணப்பம் பண்ணிட்டீங்கன்னா, கர்த்தர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா, நீங்க சும்மா இருக்கணும், தேவனை துதிக்கணும். நீங்க சும்மா இருங்கள், உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன்னு சொல்றாரு. ஆகவே இந்த ஆசா பாருங்களேன், உடனே பார்த்தாரு, கூட்டத்தை பார்த்து, ஐயோ ஆண்டவர் நம்மளால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. பார்த்துட்டு தான் அது கர்த்தாவே இது உம்முடைய காரியம், நீங்க செய்யுங்க. ஆனா தோத்து போனா, ஐயோ வானத்தையும் பூமி சிருஷ்டித்த இந்த எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்த அந்த தேவன் தோத்து போயிட்டாருப்பா, யாருக்கு கேவலம்? உனக்கு தான் கேவலம் ஆண்டவரே, அதனால இது வந்து உம்முடைய காரியம், உனக்கு ரேசான காரியம், எனக்கு துணை நின்று நீங்க ஜெயத்தை தாங்க. அதான் இந்த ஜெபம்ன்றாரு. என் பக்கம் நீங்க சார்ந்து நில்லுங்க, எங்களுக்கு நீங்க துணை நில்லுங்க, நான் தோத்து போன எனக்கு ஒண்ணும் இல்லை, உங்களுடைய நாம தூசிக்கப்படும். நல்லா பிடிச்சிட்டார், பிடிச்சு நல்ல ஒரு கெட்டியா பிடிச்சிட்டார் கர்த்தரை. பாருங்க என்னடா நம்ம சிக்கல்ல இருக்கு, ஆண்ட சும்மா இருப்பாரா பாருங்க. அவர் பாருங்க ஜெயத்தை கீழே உள்ள வசனத்துல பாத்தீங்கன்னா, ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிட்டார் என்று நாம் பார்க்கிறோம். எல்லாரும் எழுந்து நிற்போமாக. நாம் இந்த திருவசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். அநேக காரியம் இருக்கு, ஒரு காவாசி கூட இப்ப நம்ம பண்ணல, இந்த முக்காவாசி காரியங்கள் இருக்கு, நேரம் இல்லை. ஆகவே வந்துட்டு நாம் இந்த நாட்களில் வந்துட்டு கர்த்தரை நோக்கி நாம் சார்ந்து காணப்படுவோம், ஒரு மனதோடு நாம் காணப்படுவோங்க. நாம் ஊழியம் செய்யறது கர்த்தருக்காக, மனுஷருக்கு அல்ல. வந்து நாங்கள் இன்னைக்கு இருப்போம், நாளைக்கு எங்கேயோ ஆண்டவர் போர் சொல்லுவார். ஆகவே வந்துட்டு நிரந்தரம் கர்த்தரை நீ பிடித்துக்கொள், கர்த்தரே உனக்கு சகாயமாக இருப்பார், கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். இந்த திருவசனத்துக்கு நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போமாக. எல்லாரும் கண்களை மூடுவோம். முக்கியமான நேரத்துக்கு நான் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஒரு மனதின் ஆவியை தாங்கப்பா. நான் ஆலயத்துக்கு வாரேன், வெறுமையா வாரேன், வெறுமையா போறேன். ஆண்டவரே அப்பா, உங்களுடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவரே நன்மையானதை தந்து, கர்த்தாவே பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தினால என்னை நிரப்பு என்று நீங்க சொல்றீங்களா? ஆண்டவரே கர்த்தாவே, உண்மையோடு நீ விண்ணப்பம் பண்ணு. கர்த்தர் உங்க விண்ணப்பத்தை அவர் கேட்பார். நீ பண்ணின விண்ணப்பத்துக்கு அவர் கர்த்தர் பதில் தருவார். உன் இதயத்தின் வேண்டுதல்களை அவர் அருள் செய்வார். அல்லேலூயா. ஆனாலும் இந்த ஜெபத்தில் பெரிய ஒரு ஜெயம் இருக்கு. நான் கிளம்பி வரும்போதே தடை மேல தடை. நேற்று கரண்ட் ஃபுல்லா இல்ல பாருங்க. ஆயத்தை எப்படி நீ பண்ணுவேன் பாருங்க, இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். ஆனா இந்த தடைகளின் மத்தியிலும் கூட தடை வருதா, ஜெயம் இருக்குன்னு அர்த்தம். நீங்க அதை பிடிச்சு இதுக்கெல்லாம் ஒரு அடையாளம் தான். ஆகவே நம்முடைய தேவன் காண்கிற தேவன், இந்த தடைகளை நீக்கிற தேவன் நம்ம மத்தியிலே இருக்கிறார். நாம் ஒப்பு கொடுப்போமாக. அல்லேலூயா. ஒரு மனதின் ஆவியை தாங்க என்று நாம் சொல்லுவோமா? அல்லேலூயா. நம்ம நல்லா பேசலாம், பாடல் படிக்கலாம், ஆராதிக்கலாம். ஆனா உன் ஜீவியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்ம ஆலயத்துக்கு 40 வருஷம் 50 வருஷம் வரலாம். ஆனா உன் ஜீவியத்தை, உன் கிரியைகளை ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த பரிசுத்தம் உள்ள ஜனங்களை, சிந்தையில் சுத்தம் உள்ள ஜனங்களை, உண்மையும் உத்தமம் உள்ள ஜனங்களை சேர்க்கும்படியாக ராஜாதி ராஜா மத்திய ஆகாயத்தை வெளிப்பட போகிறார் என் ஜனமே. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜனங்களை சேர்க்கத்தான் வரப்போகிறார். அல்லேலூயா. நம்முடைய சுபாவங்கள் மாறட்டும், இயேசுவின் சுபாவம் நம்மில் உருவாக்கப்படட்டும். ஒப்பு கொடுப்போம், நம்மை ஜீவ பலியாக நம்மை ஒப்பு கொடுப்போமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே.
மாத்திரமே நம்பிக்கையாயிரு. நீ கலங்க வேண்டாம், நீ திகழ வேண்டாம். நானே பெரிய தேவனாய் இருந்து உன் இதயத்தில் இருக்கிற எல்லா அந்தகாரத்தின் கிரிகளை அகற்றி விடுவாயாக. சிகண்டகத்துடா என்னை நீ பற்றிக்கொள். என் நாமத்தில் நம்பிக்கையாய் விசுவாசமாய் இரு. ஒருபோதும் நீ பண்ணின இதயத்தின் வேண்டுதலை நான் உனக்கு அருள் செய்வேன். சிகண்டகத்துடா என் நாமத்தில் நம்பிக்கையாய் சந்தேகப்படாதபடி என் வார்த்தையை பிடித்துக்கொள். அப்பொழுது உன்னை மேன்மைப்படுத்துவேன். என் அன்பில நீ நிரப்பப்படு. கத்துடா என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை நீ மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. கத்துடா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் கர்த்தருடைய சமூகத்துக்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒரு மனதின் ஆவியை தந்து கர்த்தர் ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.